விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய மகாநதி சீரியல்ல காவேரின்ற கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வரது மூலமா மக்கள் மத்தியில ஃபேமஸா இருக்கக்கூடியவங்க தான் ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா. சென்னையை சேர்ந்த இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசை இருந்துகிட்டு வந்திருக்கு. இதனாலேயே இவங்க ஒரு பக்கம் பேங்கிங் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு மாடலிங்லயும் ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி விஜய் மற்றும் சில ஆட்ஸ்ல நடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு கலர்ஸ் தமிழ்ல மாங்கல்ய சந்தோஷம்ன்ற சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து பன்னிக்குட்டி ட்ரிப் போன்ற படங்கள்ல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் கிடைச்ச மகாநதி சீரியலோட வாய்ப்பு மூலமா தான் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்றது இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆக்டர் சுவாமிநாதன் கூட பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விக்கான்ற பேர்ல இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே சோசியல் மீடியால கிரியேட் ஆச்சு. மேலும் இவங்களுடைய பேர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனதுனால நிறைய அவார்ட்ஸும் இவங்க வாங்கிட்டு வராங்க. இப்ப கூட நடந்து முடிஞ்சிருக்கிற 10வது வருஷ விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல ஃபேவரட் ஆன் ஸ்கிரீன் பேரண்ட் அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 9 கூடிய சீக்கிரமே வர இருக்கிறதுனால அதுல கலந்துக்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இவங்க தான் அன்அபிஷியலா சில லிஸ்ட் எல்லாம் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. அந்த லிஸ்ட்ல ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியாவும் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்க போறாங்க, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி ஒரு தகவல் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இது பொய்னு சொல்லி ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா ரீசெண்டா ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் பிக் பாஸுக்கு போறதா மக்கள்ல சிலர் போலியான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த ஆடிஷன்லயும் கலந்துக்கல, அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கன்றதுக்கான எந்த ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் எனக்கு வரலன்னு சொல்லிருக்காங்க. சோ இது மூலமா ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா என்னை பத்தி இப்படி பரவுறது ஒரு பொய்யான தகவல்னு தெளிவுபடுத்திருக்காங்க.